பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எரேமியா 24ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, உங்கள் இருதயம் எதை தேடுகிறது? நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்புறமாக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நம்முடைய இருதயத்தின் நிலையை வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. இந்த பூமியில் நாம் பிறக்கும் பொழுது நம்முடைய இருதயம் ஒரு பாவமான இருதயமாகவே அல்லது பாவத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு இருதயமாகவே இருக்கிறது. பூர்வீகமாக பாவம் தலைமுறை தாண்டி வந்து கொண்டிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் பாவத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு இருதயமாகவே காணப்படுகிறது. வேதம் நம்முடைய இருதயத்தை எப்படியெல்லாம் சொல்லுகிறது என்று நாம் பார்க்கலாம். முதலாவதாக, கடினமான இருதயம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது இருதயம் கடினம் உள்ளது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ பாவத்தினால இருதயம் கடினப்படுகிறது. இப்போ ஒரு கடினப்பட்ட இருதயத்தினால தேவனை நேசிக்க முடியாது, மற்றவர்களையும் நேசிக்க முடியாது. இரண்டாவதாக, நம்முடைய இருதயம் ஒரு தந்திரமான இருதயம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அப்போ ஒரு திருக்குள்ள ஒரு இருதயம் எப்பொழுதுமே எப்படி இருக்கும் என்றால், சுயநலத்தை தான் தேடிக்கொண்டிருக்கும். பிறர் நலத்தை ஒரு நாளுமே அது தேடாது. அதனால தான் நம்முடைய இருதயம் தந்திரமான இருதயம். மூன்றாவதாக, நம்முடைய இருதயம் உணர்வில்லாத ஒரு இருதயமாக இருக்கும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, இந்த இளைய குமாரனை குறித்து நாம் பார்க்கிறோம். இளைய குமாரனுக்கு புத்தி தெளிந்த போது அல்லது இளைய குமாரன் உணர்வு அடைந்த போது தன் தகப்பனிடத்தில் திரும்பி வருகிறார். அப்போ ஒரு உணர்வில்லாத ஒரு இருதயத்தை போல நம்முடைய இருதயம் காணப்படலாம். இப்படியாக இந்த ஒரு 3 விதங்களில் நம்முடைய இருதயம் எப்படியெல்லாம் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இருதயத்தினால ஆண்டவரோடு நம்ம என்ன பண்ண முடியாது, தொடர்பு கொள்ள முடியாது, அல்லது ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு நல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கைக்காக இந்த இருதயம் ஏங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஒரு திருப்தியான இருதயத்தை என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில் நம்முடைய இருதயம் காணப்படுகிறது. ஆனால் நாம் இயேசுவினிடத்தில் வரும்போது, இயேசுவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது, ஆண்டவர் நமக்கு என்ன தருகிறார் என்றால் ஒரு புதிய இருதயத்தை தருகிறார். நம்ம 24ஆம் அதிகாரம் எரேமியா புஸ்தகத்தில் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். எப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராமா? அவர் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயம். அப்போ இந்த அறியும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மூல பாஷையில் யாடா, YADA என்று சொல்லப்படுகிறது. இந்த யாடா என்ற வார்த்தை வேறு இடங்களில் எங்கெல்லாம் வருகிறது என்று நாம் பார்க்கும்போது, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுத்தாள். அப்போது ஆதாம் ஏவாள், இந்த கணவன் மனைவி உறவை குறித்து சொல்லும்போது இதே வார்த்தையை அந்த இடத்துல ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த யாடா, இந்த அறிவு என்று சொல்லுவது ஒரு உறவில் காணப்படக்கூடிய ஒரு ஆழமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. இதே காரியத்தை யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கூட நாம் வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவனை அறிவதும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசுவை அறிவதுமே நித்திய ஜீவன். அப்போ அறிவது என்று சொல்லுவது ஏதோ மனதளவில் ஒரு சில உண்மைகளை அறிவது கிடையாது. அனுபவமாக அல்லது அந்த உறவில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் மிக்க ஒரு தொடர்பு மூலமாக வரக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த அறிவு.
இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு வாசித்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் அவரை அறிவதற்காக நமக்கு ஒரு புது இருதயத்தை தந்திருக்கிறார். ஏனென்றால் அவரோடு இருக்கக்கூடிய உறவில் நம்ம மிக மிக ஆழமான நிலைக்கு போக வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போ இந்த ஆண்டவர் தரக்கூடிய புது இருதயம் எப்பொழுதுமே ஒரு காரியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், ஆண்டவரோடு ஒரு ஆழமான ஒரு திருப்தியான ஒரு உறவு. இன்னைக்கு உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? கடினமான இருதயமாக இருக்கிறதா, அல்லது தந்திரமான இருதயமாக இருக்கிறதா, உணர்வில்லாத இருதயமாக இருக்கிறதா, அல்லது ஆண்டவரை ஆழமாக அறிந்து கொண்டிருக்க ஒரு புதிய இருதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களால் உங்கள் இருதயத்திலிருந்து ஆண்டவரை தேட முடியவில்லை என்றால், ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவில் ஒரு ஆழமான நிலைக்கு போக முடியவில்லை என்றால், இந்த எரேமியா 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படித்து கொண்டே இருங்கள். அதை நீங்கள் அப்படியே தியானம் பண்ணி படித்து கொண்டே இருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களோடு ஆழமாக பழகக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க, உங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க என்று நீங்கள் ஜெபத்தோடு கேட்பீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை புதிதாக மாற்றுவார். தேவனோடு நல்ல ஒரு ஆழமான ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கும் தருவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உம்மோடு நாங்கள் ஆழமான ஒரு தொடர்பில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீர் புதிய இருதயத்தை தருகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த புதிய இருதயத்தை கொண்டு உம்மோடு நாங்கள் இன்னும் ஆழமாக பழகக்கூடிய கிருபையை என் தேவன் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது என்று நாங்கள் இந்த நாளில் எங்களுக்குள்ளாக நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் எங்களுக்கு ஈவாக தரக்கூடிய புதிய இருதயத்தை கொண்டு உம்மோடு இன்னும் நாங்கள் ஆழமாக பழகக்கூடிய கிருபையை எங்களை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.